வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம ஒரு ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் கொடுத்துருந்தோம். அதாவது 23,768 டு 23,564 பாட்டமில் அது ஒரு ஷார்ட் ரேஞ்சு. வைட் ரேஞ்ச் அப்படின்றது 23,804 கீழே வந்து 23,496. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நியர்பை அந்த வைட் ரேஞ்சோடைய பாட்டம் கிட்ட தான் நம்மளுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு மேலே தான் நியர்பை எக்ஸ்பைரியும் நம்மளுக்கு ஆயிருக்கு. அப்போ நேற்றுக்கே ஒரு சின்ன கீ பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தோம், 23,650ன்னு சொல்லி. 2 பாயிண்ட் ஆக்சுவலாக 23,650, சரிங்களா. இது வந்து ரொம்ப முக்கியமான லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 23,726ன்னு சொல்லி, ஏன்னா அது 600 கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ அது ஓப்பன் ஆனதே நம்மளுக்கு 726க்கு கீழே தான். ஸோ சடனாக 650 பிரேக் பண்ணவங்க அகெயின் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது மேலே போய் அந்த இடத்துல தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாக்டாக அதில் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஏன்னா இப்போ ஓவரால் அந்த ரேஞ்சோடைய மிட் பாயிண்ட், அதாவது 500 புட் ஆப்ஷனுக்கும் 800 கால் ஆப்ஷனுக்கும் இடையில் உள்ள ஒரு சின்ன மிட் பாயிண்ட் வந்து 650. அந்த 650ன்ற ஒரு பாதி தூர எல்லைக்கு, அதாவது மிட் பாயிண்ட் அப்படின்ற ஒரு லெவல், ஒரு தூரத்துலேருந்து கடக்க முடிஞ்ச இதை வந்து இங்கேருந்து போனவங்க இங்கே கீழே இது பண்ணிவிட்டு இதனுடைய மிட் பாயிண்ட்டான இது மேலே நம்மளால் கிராஸ் பண்ண முடியல அப்படின்னா அகெயின் கீழே தான் வரப்போகிறாங்க. அப்போ அந்த 650க்கு மேலே சஸ்டெயின் ஆகாதவங்க நம்மளுக்கு கீழே தான் வந்திருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கு தான் நம்ம மார்க்கெட்டு நம்மளோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்றது. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்க அப்படின்றது தான் ஒரு சின்ன சின்ன லெவல்ஸ், முக்கியமான லெவல்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்றைக்கி சினாரியோ கூட எடுத்துட்டிங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது நம்மளுக்கு 23,526. ஆனால் மார்க்கெட் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்குது என்ன, 23,500 புட் ஆப்ஷன், 24,000 கால் ஆப்ஷன். அப்போ இதனுடைய ரெண்டுத்துடைய மிட் பாயிண்ட் என்ன, 23,750. அப்போ இந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலேயே நிற்கலைன்னா மார்க்கெட் 24,000 டச் பண்ணுமா, வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி 23,600 ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 600 ஸ்ட்ராடல் கொடுத்துருந்தாலும் மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்கு நம்மளுக்கு 23,526 முடிஞ்சிருக்கு. அப்போ முடிஞ்சிருக்க மார்க்கெட் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி இங்கே 23,526ன்ற இடத்துல, அதாவது இங்கே ஒரு ஐடிஎம் புட் ஆப்ஷன் இருக்காங்க பாருங்கள், 23,600 புட் ஆப்ஷன் இன்னும் டேபிளில் 3வது இடத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆனால் மார்க்கெட் அதை விட கிட்டத்தட்ட உங்களுக்கு 74 பாயிண்ட் கீழே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்பையும் இந்த புட் ரைட்டர்ஸ் வந்து பயப்படாமல் இருக்காங்கன்னா என்ன காரணம் அப்படின்றதையும் நான் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்புறம் சின்ன சின்ன லெவல்ஸ், அப்போ இவங்க இன்னும் பேனிக் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இவங்களுடைய இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸுக்கு கீழே நாளைக்கு கொண்டு போக சான்சஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். நீங்கள் என்ன தான் நியூஸ் பேசிஸ் இதெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தாலும் இங்கே இருக்கிற விஷயந்தான் ஒரு சின்ன நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இல்லைங்களா. அப்போது இங்கே இருக்கிற டேட்டா என்ன சொல்லுது, அதன்படி தான் மார்க்கெட் ரன் ஆகும். இதை தாண்டி ரேஞ்ச் பெருசாக ஓப்பன் ஆகும்போது தான், இஃப் இன் கேஸ் நாளைக்கு இந்த 182 அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இதிலேருந்து 200 பாயிண்ட் கிடைச்சது. 23,418க்கு கீழே ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இந்த புட் ஆப்ஷனை செல் பண்ணவங்க பேனிக் ஆகக்கூடிய இடமா இருக்கும். ஸோ அதுக்கு மேலே தான் இவங்களுடைய அதான் என்ன சொல்கிறது, இவங்களோட இன்ட்ரின்சிக் வேல்யூ, டைம் வேல்யூன்னு இருக்கிறது இந்த 23,418க்கு மேலே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரின்சிக் வேல்யூவாக மாறக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துக்கிட்ட போகும்போது தான் அவங்க பேனிக் ஆகும் அப்படிங்கிறது. அப்போ அது வரைக்கும் அதுக்கு போகலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அகெயின் ரிவர்சல் கொடுக்கறதுக்குமே ஒரு சான்சஸ் இருக்குன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ இந்த எல்லா அனலைசிஸ் இருக்கணும். அப்போ இதில் 23,418ன்ற ஒரு லெவல் இருக்குது. அதே மாதிரி 23 மேலே 23,750ன்ற ஒரு லெவல் இருக்குது. அதுக்கு நியர்பை 750 கீழே வந்துட்டுனா 23,600 புட் ஆப்ஷன் நீங்கள் செல் பண்ணி வச்சுருக்கோன்னா அதனுடைய லெவலும் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தால் எதை எடுத்துக்கிங்கன்னா 23,500 புட் ஆப்ஷனையும் அதற்கு மேல் உள்ள 23,600 கால் ஆப்ஷன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த 600 புட் ஆப்ஷன் செல் பண்ணவங்க வெளியே போகணும்னா 600 காலுக்கிட்ட போகணுன்னா அவங்க வெளியே போயிடுவாங்க. ஸோ இங்கே செல் பண்ணி வச்சவங்க ஆல்ரெடி மார்க்கெட் நியூஸ் பேசிஸில் யாராவது பை பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு 600ல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும்.
அப்போ நம்ம இந்த இடத்துல இன்றைக்கி எடுக்க போகிறது 23,500 புட் ஆப்ஷன், 23,600 கால் ஆப்ஷன். அப்போ 23,600 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 176 அப்படின்னா 23,776. ஓகேங்களா? அடுத்து 23,500 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து நம்மளுக்கு 139 அப்படின்னா 23,361. இது வந்து ஷார்ட் ரேஞ்சுடைய டாப், இது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ நோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒயிட் ரேஞ்ச். ஒயிட் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 139 ப்ளஸ் 176, அப்போ 215 பாயிண்ட். அப்போ 23,600 கால் ஆப்ஷனுடைய ப்ளஸ் பண்ணிக்கணும். 215 ப்ளஸ் பண்ணால் 315 பாயிண்ட். 23,600 ப்ளஸ் 315 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 23,915. ஓகேங்களா? அடுத்து 23,500 புட் ஆப்ஷன் மைனஸ் 315 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 23,185. அப்போ இது ஒயிட் ரேஞ்சுடைய டாப். ஓகேவா? அடுத்து இது ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம். ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே தான் நாளைக்கு மார்க்கெட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை தாண்டி ஓப்பன் ஆகி நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நல்லா அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு மார்க்கெட் கீழே இன்னும் ஃபர்தராக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த ஒரு நியூஸ் பேசிஸ்லேயோ ஏதோ ஒரு ஈவெண்ட் பேசிஸ்லேயோ நீங்கள் பார்க்குறத விட்டுட்டு மார்க்கெட்டை இப்படி பாருங்கள், டேட்டா மூலயமா பாருங்கள். எந்த நியூஸாக இருந்தாலும் எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் இங்கே டேட்டா உங்களுக்கு பொய் சொல்லாது. ஸோ டேட்டா படி தான் உங்களுக்கு மார்க்கெட் ரன் ஆகும். அதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பேனிக்கில் ஓப்பன் ஆகும்போது மட்டும்தான் நம்மளுக்கு ரேஞ்ச் இன்னும் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். மார்க்கெட்டோட மொமெண்டமும் இன்னும் ஃபர்தராக கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இவ்வளோ நியூஸ் என்ன இருந்தாலும் இங்கே பாருங்கள், இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி கால் சைடு அதிகமாக இருக்குது. ஏன் கால் சைடு அதிகமாக இருக்குது? அங்கே 23,600 புட் ஆப்ஷன் ஐடிஎம் இருந்தும் நம்மளுக்கு 23,526 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி கால் சைடு அதிகமாக இருக்குது. நாளைக்கு இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி சேம் சைடாக இருந்தால், மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்தால் அந்த 600 ரீச் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அது இல்லாத பட்சத்தில் கீழே ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா, அதாவது ஆவரேஜாக பார்த்திங்கன்னா புட் சைடு வெறும் 12 பாயிண்ட் ஏறுனா கால் சைடு 15 பாயிண்ட் இறங்கும். இதுதான் இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டியோட ஒரு விஷயம். அப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ நம்ம எந்த இடத்துல பை பண்ணணும்? மார்க்கெட் சப்போஸ் கீழே போகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பை பண்ணணுமா, இல்லை அதாவது புட் ஆப்ஷனை பை பண்ணணுமா, இல்லை கால் ஆப்ஷனை செல் பண்ணணுமா அப்படின்றத நீ இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி மூலியமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஆப்ஷனுடைய ஏற்ற இறக்கத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயம். ஸோ அதில் வந்து மார்க்கெட்டோட சினாரியோ எப்படி இருக்குது, மார்க்கெட்டோட ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குது, எந்தெந்த லெவல்ஸ்க்கெலாம் கீழே இருக்காங்க, ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் நம்ம எடுத்துருப்போம் முந்தைய நாள் ஸ்ட்ராங்கிளோட அதுக்கு மேலே கீழே இருக்காங்களான்றதை பார்த்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி இதில் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் செல் பண்ணணும், எந்தெந்த இடத்துல எல்லாம் பை பண்ணணும்னு சொல்லி. ஸோ பையர்ஸுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்போம், செல்லர்ஸுக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்போம். ஏன்னா செப்பரேட்டாக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் பிரித்து பார்க்குறதில்ல. அதாவது பையர்ஸுக்கு நீங்கள் ஆப்ஷன் பையிங் தான் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் ஆக்டிவாக இருக்கணும், எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்றதும், நீங்கள் ஆப்ஷன் செல்லராக வர்றீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே ஆக்டிவாக இருக்கணும். அப்போ என்னென்ன இடத்துல நீங்கள் செல் பண்ணணும், என்னென்ன இடத்துல நீங்கள் செல் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ இதை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஆப்ஷன் ப்ரீமியம் பேசிஸில் நம்ம கிளாஸஸ் சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ இதில் உங்களுக்கு நான் ஷார்ட்டாக பேசிக்காக சொல்கிறேன் யூடியூப்பில். ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டெய்லி டேட்டாஸ்லாம் எடுத்து அதை மறுநாள் அடுத்த நாள் எப்படி அது டேட்டாஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அங்கே சார்ட்டில் ஒரு ப்ரைஸில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஏதோ ஒரு பேசிஸில் சார்ட் பேசிஸ்லையோ இல்லை இண்டிகேட்டர் பேசிஸ்லையோ பார்த்துட்டு எப்படி நம்ம வெறும் ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். ஸோ கொஞ்சம் டேட்டாவை வச்சு பாருங்கள், டேட்டா என்ன சொல்லுது, மார்க்கெட் எந்த சினாரியோவில் இருக்காங்க, ஸோ இன்னும் செல்லர்ஸ் எல்லாம் எந்த இடத்துல ஆக்டிவாக இருக்காங்க, ஸோ நேற்றுக்கு செல் பண்ணவங்களாம் இன்றைக்கி வெளியில் போயிருக்காங்க அப்படின்னா வெளியில் போகிறதுக்கான மார்க்கெட் மொமெண்டம் நடந்திருக்கா, இல்லை இனிமேல் தான் நடக்க போகுதா,
ஒருவேளை அவங்க வெளியில் போயிட்டாங்கன்னா அடுத்து புதுசாக வர்றவங்க மார்க்கெட்டை எப்படி ரியாக்ட் பண்ண வைக்க போகிறாங்க, இதெல்லாம் இந்த டேட்டா தான் சொல்லுமே ஒழிஞ்சு எந்த நியூஸுமே சொல்லாது உங்களுக்கு. ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 49,500 புட் ஆப்ஷன், 50,000 கால் ஆப்ஷன், அதுக்கு கீழே 49,000 புட் ஆப்ஷன், 42,500ன்றது ஃபார் ஓடிஎம், அதை விட்டுடலாம் ஏன்னா அந்த மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றனால. நம்மளுக்கு முடிஞ்சிருக்கிறது 49,500, 49,500 புட் ஆப்ஷன், 50,000 கால் ஆப்ஷன், முடிஞ்சிருக்கிறது 49னா 49,000னா கீழே எங்கே 49,000 இருக்குது. அப்போ நாளைக்கு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே நின்ட்டாங்க அப்படின்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் எங்கே போகணும், நம்மளுக்கு இந்த லெவலுக்கு போகணும். அல்லது இந்த 49,500க்கும் 49,000க்கும் இடையில் உள்ள 49,250 அப்படின்ற லெவலுக்கு போகும். சப்போஸ் மேலே போகணுன்னா எங்கே போகணும், இந்த 49,500 புட் ஆப்ஷனுக்கும் 50,000 கால் ஆப்ஷனுக்கும் இடைப்பட்ட தூரம் 49,750 கடக்கணும். அதுக்கும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி சப்போர்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளே. அப்போ ஓவரால் இந்த 49,000 புட் ஆப்ஷன், 50,000 கால் ஆப்ஷன், அதனுடைய மிட் பாயிண்ட்டு 49,500. அப்போ இன்றைக்கி முடிச்சிருக்கிறது அந்த இடம் தான். அப்போ இன்றைக்கி ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆன இந்த லெவல் 49,500ன்ற லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவலாக நாளைக்கு ரியாக்ட் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி எப்படிலாம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ கால் ஆப்ஷன் சைடு நம்மளுக்கு 17, புட் ஆப்ஷன் சைடு 17. அப்போ ஈக்குவலாக தான் இருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவல் அப்படின்ற ஒரு விஷயம் நாளைக்கு சேஞ்ச் ஆகுதா இல்லை டிஃப்ரென்ஷியேட் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.